நல்லா இருந்தது. படத்துல பிடிச்சிருந்ததுன்னா அவங்க 2 பேருமே ரகடான ஆள், அதாவது கோவக்காரங்க. அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணா எப்படி இருக்குமோ. ஒரு 6 மாசம் 1 வருஷம் சீரியலா ஓடுறத ஒரு 2.5 மணி நேரம் படமா எடுத்துருக்காங்க. இல்ல வேற ஏதாச்சும் விஷயம் கன்வே பண்ணுவாங்க. சீரியல் இப்போ சீரியல்னு சொன்னா கூட சீரியல்ன்றனா ரொம்ப ஒரு மாதிரி ட்ராக் பண்ணுவாங்க. இது ட்ராக் பண்ண மாதிரிலாம் இல்லை. என்னன்னா வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் ஒய்ஃபோட ஃபேமிலியும் வந்து எப்படி அவங்க 2 பேரை வந்து சண்டைக்கு இனிஷியேட் பண்றாங்கன்ற மாதிரி இருந்தது. கேரக்டர் வைஸ் யார் நல்லா நித்யா மேனன், விஜய் சேதுபதி 2 பேருமே நல்லா இருந்துச்சு. ஆனா யோகி பாபு மெசேஜ் என்னன்னா, என்னதான் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அதாவது இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, பொண்ணோட அம்மாவும் பையனோட அம்மாவும் வந்து தான் வந்து இங்க பிரச்சனை வந்து கிரியேட் பண்றது. ஸோ என்னதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிரியேட் பண்ணாலும் நமக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட இது பண்ண எப்படி சொல்கிறது. நான் ஒரு ஆம்பளை என்றைக்குமே வந்து ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் கண்டிப்பாக அது இதுவாகி தான் ஆகணும். அதை தான் யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. சாங் கொஞ்சம் இன்னும் இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரே ஒரு பாட்டு தான் இருந்த மாதிரி இருந்தது. யோகி பாபு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். படம் நல்லா, எல்லாமே நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னு தனியாலாம் இல்லை, எல்லாமே பிடிச்சிருக்கு. சண்டை இல்லாத ஃபேமிலியே கிடையாது. அதனால போய் எல்லாருமே தாராளமாக தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சண்டை சரியாயிடும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவராலாவே பிடிச்சிருந்தது. பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ப்ளஸ் அவங்கள பிரிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் சிஸ்டம் டைவர்ஸ் ஆகட்டும், இந்த வீட்லேயே பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்க சேர்ந்துருக்கு. இதுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. இல்ல எல்லா ஃபேமிலியுமே நடக்கிறது தானே, சண்டைங்கிறது நடக்கிறது தான். இப்போ அவங்களோட பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி. எனக்கு ஆக்சுவலி இவங்க 2 பேர் ஆக்டிங்குமே பிடிச்சிருந்தது. மற்றவங்களும் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்கு, நல்லா கமர்ஷியலாகவும் இருக்கு, ட்ராமா மாதிரியும் இருக்கு. சூப்பராக இருக்கு படம், செம்மையாக இருக்கு படம். பார்க்கலாம், எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் தான் இது. சீரியல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு படம். எந்த டைம்லையும் போர் அடிக்கல, சூப்பராக இருக்கு படம். ஃபேமிலியாக ஒரு லவ் எப்படி இருக்கும் அப்படி காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். விஜய் சேதுபதி தான், எப்பயுமே விஜய் சேதுபதி தான். ஆமாம், மெசேஜ் எல்லாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட் படம். சூப்பராக இருக்கும், மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லை. என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். சாங்லாம் எல்லா சாங்கும் சூப்பராக இருக்கு. ஃபைட்டு ஓகே, ஃபைட் அவ்வளோவா இல்லை, ஃபேமிலி வந்து பார்க்குற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் இதுவாக இருக்கு, என்டர்டைனாக இருக்கு. அங்கங்கே வருது காமெடி. சில இடத்துலலாம் ஃபுல்லாக காமெடி வச்சுருக்காங்க, சில இடத்துல காமெடி இல்லை, கொஞ்சம் சென்டிமெண்ட் வருது. அப்புறம் கொஞ்சம் என்டர்டைனாக போகுது, அவ்வளோதான். லவ் கோசம் பார்க்கலாம், லவ் எப்படி பண்ணணும்னு நல்லா காட்டுறாங்க, நல்லா இருக்கு படம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்குது. சேது சார், நித்யா மேனன் அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய 2 பேருடைய கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கே சுரேஷ் சாருக்கு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு, அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் யோகி பாபு சார் வந்து அங்கங்கே நல்லா காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன மெசேஜ்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோ இல்லை 90 கிட்ஸோ யாருமே கல்யாணம் ஆனால் தயவு செய்து அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு வீட்டோட இல்லாமல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் அடுத்தவங்க பேச்சை கேட்காம காலையில் சண்டை போட்டோமா நைட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்துருங்க, அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வராது, அவ்வளோதான். அந்த கதையோட இது அதுதான் சொல்ல வராங்க. ஸோ எனக்கும் அது கனெக்ட் ஆச்சு. ஸோ நிறையா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் மனசில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன எல்லாம் கோவப்படுறதுனால. ஓகே, ஐயோ அப்படி சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டரையுமே அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது யாரையுமே குறை சொல்ல முடியாது. சரவணன் சாராக இருக்கட்டும், தீபா மேடமாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷ் சாராக இருக்கட்டும், சேது சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கொடுக்குற கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது குறை சொல்றதுக்கே முடியாதுங்க சார். சீன் வந்து என்னது, அவர் எப்பயுமே வந்து தான் ஒய்ஃபு வேணும்னு காலில் விழுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற புருஷன் பாருங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே ஹெட் வெயிட்டை பார்க்காதீங்க. உங்களுக்கு பொட்டாடி தெய்வா டக்குன்னு காலில் விழுந்து மனைவி கட்டு ஒன்று சேர்ந்துருங்க, அவ்வளோதான். நான் குடும்பஸ்தன்டா, குடிகாரம் இல்லடா, இந்த குடும்பத்தில் வாழ முடியலடா, லாரியை விட்டு ஏத்துங்கடா, அவ்வளோதான்.
நல்லா இருந்ததுண்ணா. ஐயோ சரி யாரோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க? எல்லாருமே ஓகே தான். இல்ல என்ன சொல்ல ஐயோ அண்ணா சூப்பரா இருக்கு சீரியலா இல்ல சீரியல்ல படம் வேற லெவல்ல இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. படத்துல அந்த அம்மாக்கும் மாமியாருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மருமகனுடைய கதை தானே இது. ஆமா, இதை பார்த்து யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆசை வருமா? இல்ல கல்யாணம்ன்றது வந்து அது நார்மல், எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இந்த பிரச்சனை வரதான் செய்யும், சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதுக்காக கல்யாணம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம வந்து அன்போட சமாதானத்தோட இருந்தா கண்டிப்பா வந்து வாழலாம், நல்லா வாழலாம். சண்டை வரதான் செய்யும், அம்மா வீட்டுக்கு போக தான் செய்வாங்க, மறுபடியும் போய் கூட்டு வரணும். அதுதான் இங்க படத்துல நிறைய ரியாலிட்டியை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ற பொய், ஆமா. மகை இது சம்பந்தமா எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கனெக்டா இருக்கா? கனெக்ட் ஆகுது ப்ரோ. நிறைய நம்ம பக்கத்து வீடு எது வீடுலாம் பார்த்துட்டு தான் வரோம். நம்ம லைஃப்லையும் நிறைய நடந்துருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக கனெக்டாக தான் ஆகுது. ஏன்னா சண்டைகள், மாமா மச்சாங்குள்ள சண்டை, பொண்டாட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வாங்கியிருக்கீங்களா? வாங்கி தான் இருக்கோம். ஸோ இருக்குது, நிறைய சண்டைகள்லாம் இருக்குது. ஸோ அது கனெக்ட் ஆகுது, நிறையா எனக்கும் கனெக்ட் ஆகுது, அங்கே உள்ளவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. படத்துல சூரி வர்றாரா? சூரி வரல, நம்ம யோகி பாபு தான் வர்றாரு. யோகி பாபுவோட காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. அவர் வரும்போதெல்லாம் ஒரு காமெடி வெடிகுண்ட போடுறப்பல போட்ட உடனே வெடிக்கிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க ஜனங்க, நல்லா சிரிக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் ஒரு பிரச்சனை இருக்காம, என்ன பிரச்சனை? மாமா மச்சான் தான், அது ஏதோ பிரச்சனை சொல்லவே மாட்டேன்றாங்க கடைசி வரைக்கும். அதை அப்படியே விட்டுருன்றாங்க, அவ்வளோ அப்படியே விட்டாச்சு, நாங்களும் ஏந்து வந்தாச்சு.